காயத்ரி வந்து பேசாமல் வந்து இந்த மாதிரி ராஜலட்சுமி சொன்ன விஷயத்த சொல்லிட்டு போனோன்னு மகால தாங்கிக்கவே முடியல. உடனே மகா யோசிக்கிறாங்க, அத்தை நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? ப்ளீஸ் அத்தை என்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரையும் பேச வைக்கிறேன். எனக்கு உதவுங்க அத்தை. ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து மகா சமையல் பண்ணுறதை பார்த்து ராஜலட்சுமி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவ சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ காயத்ரி எனக்கு கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எப்படி அடிபட்டிருக்கோம் அப்படின்னோடனே கை வந்து நான் சமையலில் அறுத்துக்கல, நான் வந்து கதவு பின்னாடி வச்சிட்டேன் தெரியாமல் அப்படின்னோடனே எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க, எல்லாம் தலையெழுத்து இவ சமைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பிட கூப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஒரு டிக்ஸ் பண்ணுறாங்க. உடனே ஒரு பெல் எடுத்து அடிக்கிறாங்க. எல்லாருமே எதுக்கு பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சாப்பாடுக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லா சாப்பாடு மேலேயும் பேர் எழுதியிருக்கு. என்னம்மா இப்படி எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் யாரோட வேலை? ராஜலட்சுமியோட வேலை தான். அவள் தான் வந்து மகா கிட்ட பேச வேணாம்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாட்டி. அதை கேட்டு சூர்யாவோட அப்பா வந்து ராகு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல்ல, நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுற? நீங்கள் என்னை மதிக்காமல் கூட்டிட்டு வந்தால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க? உன் பிரச்சனை என்னதாம்மா? அவள் என் பிள்ளைய வந்து மண்ணில் வந்து நிற்க வச்சால, இப்போவும் அங்கே போயிட்டுருக்கா. அப்போ யார் பேச்சு கேட்காம தானே அவள் போகிறா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருமா அவனுக்கு என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணும் வந்து அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை தாம்மா மகா செய்கிறா. அவள் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்காமா. கல்யாணம் ஆகிட்டு அப்படியே வந்து தன்னோட பொறுப்புகளை விட்டு விடாமல் தன்னோட அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறா. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏமா இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. எனக்கு எப்படி அதெல்லாம் புரியும்? அவளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களை வந்து மதிக்காமே இருக்கா. எங்களெல்லாம் சுத்தமாக அவள் மதிக்கிறதே கிடையாது. உடனே வந்து ராமேஸ்வரம் காசுக்கும் ஏதாவது ஒரு டிக்கெட் எங்களை போட்டு விடுப்பா, நாங்கள் போயிடுறோம். ஏமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யாவோட அப்பா. அப்பா என்னப்பா பண்ணுறது? அதான் பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லை. இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் உங்களை வைத்து பேசுனது தப்பு தான். நான் உங்களுக்கு கட்டளை இட்டுருக்கக்கூடாது. அதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது உண்மை தான். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ என்னால் மன்னிக்கவே முடியாது. கொஞ்ச நாளாகவே வந்து இந்த வீட்டுக்கும் எனக்கும் உள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணமும் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து சரி விடுங்க, அவள் தான் எப்போவும் அப்படின்னு தெரியும்ல, நீ போடுமா சாப்பாடு எல்லாருக்கும் டிஃபனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மகாவும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து வேணும்னே வந்து போதும் போதும் அப்படின்ற மாதிரி சைக்கை காட்டுறாரு. என்னடா நீ பேச மாட்டியா? பேசுகிறா ஒழுங்கா அப்படின்னோடனே போதும்னு நான் சொன்னேன், சாரி போதும் போதும் அப்படின்றாரு. உடனே வந்து அதானே பார்த்தேன் அப்படின்றாரு சூர்யாவோட அப்பா. உடனே வந்து முறைக்கிறாரு. அப்படியே வந்து நம்ம சூர்யா ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, ஓவராக வந்து நிறைய பிரியாணி வச்சு பெரிய லெக் பீஸாக வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாமல் காயத்ரி என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் நைட்டில் சாப்பிட்றியே, உனக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது, சாப்பிட்ற இதில் என்ன தப்பு இருக்குது, எப்படியாவது வயிறு பெருசாக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. உடனே நிறைய சாப்பிட்றாங்க. அதனால் காலைல பயங்கரமாக வாமிட் பண்ணுறாங்க. இதை பார்த்து பெரியவங்க எல்லாருமே வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கா போனால் நம்ம கர்ப்பம் இல்லாத தெரிஞ்சிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கியான்னு கேட்குறாங்க. நான் இல்லை, நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ, நான் வெளியே போகணுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. ஐயோ நல்லா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வந்து நம்ம இதுலேருந்து தப்பிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து வராங்க சித்ரா வந்து அவங்க பிள்ளையும் வந்து வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாங்க. அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் வம்பு பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து டாக்டர் வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க போயிடலான்றாங்க. அதெல்லாம் கிடையாது, டெஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுறாங்க.